கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பிலேயாம் என்பவன் மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கிடம் சொல்லுகிறான். யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றால் அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள். பாருங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன். இந்த ஒரு வார்த்தையை நம்பி எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள். அதாவது எகிப்தின் ஒரு சிறுமைப்பட்டிருந்த நேரத்துல, ஒரு நெருக்கப்பட்டிருந்த நேரத்துல, ஒரு அடிமையின் மத்தியில இருந்த அந்த நேரத்துல அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் கொண்டு போவேன். அதாவது ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர்களை சந்தோஷப்படுத்தின, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த வார்த்தை அது. அந்த வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். அதை தான் பார்க்குறோம். பாருங்க, யாத்திராகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆண்டவர் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டு, ஆண்டவர் என்னுடைய உபத்திரவத்தை பார்த்தார், என்னை கண்ணோக்கி பார்த்தார். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எகிப்தை விட்டு புறப்பட்ட, அதாவது ஆண்டவருக்கு பின்னால அவரை பின்பற்றி வந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசினேன். அவர் நயம் காட்டி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களோடு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், இந்த சூழ்நிலையை நான் உங்களை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி கர்த்தர் பேசின அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நம்பி வந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள். அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தினாலோ சுய பலத்தினாலோ அவர்கள் வரவில்லை. முழுக்க ஆண்டவர் அவர்களை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்து அவர்கள் மேல அந்த ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவர்கள் ஏராளமா இருப்பதை பார்த்து அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவர்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை சாபமாக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்கிறான். அதற்காகத்தான் அவன் பிலேயாம் என்கிற ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறான். இந்த பிலேயாமை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் அவன் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிலேயாமை அழைத்து இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி சொல்லுகிறான். பாருங்கள், பிலேயாம் இந்த ஜனங்களை சபிக்கும்படிக்கு இந்த பாலாக் என்ன செய்கிறான் என்றால், எண்ணாகமம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். இந்த பாலாக் இந்த ஜனங்கள் சாபமாகும்படிக்கு அவன் 7 பலிபீடங்களை கட்டுகிறான். அதுக்கு மேல 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்துகிறான். அதாவது ஒரு முழுமையான டோட்டல் அந்த அவனுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ இந்த ஜனங்களை அழிக்கும்படி, அதாவது அவங்க மேல எப்படியாவது ஒரு சாபம் வர வேண்டும் என்று அவன் எப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ அது எல்லாமே செய்கிறான். அதுதான் இந்த 7 என்பது ஒரு முழுமையை, ஒரு ஃபுல் எஃபர்ட். அவனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஜனங்களை இல்லாம பண்ண வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவன் திட்டம் பண்ணுகிறான். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்திலே, பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். சகல பிரபுக்கள் அவன் கூட இருக்கிற எல்லாரோட சேர்த்து கொண்டு அவன் இதே ஒரு எண்ணத்தோடு இருக்கிறான். மொத்த பேரும் சேர்ந்து இவர்களை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் என்று சொல்லி, அதாவது
அவங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது வரைக்கும் இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஒருவேளை பிழையாம் அவர்களை சபித்தால் அப்பொழுது நாம் அவர்களை முறியடித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வரும்போது கூட எகிப்தின் மொத்த சேனையும், அதாவது எகிப்தின் பார்வோன், அவனுடைய ரதங்கள், குதிரைகள், மொத்த சேனையும் சேர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து அந்த செங்கடலிலே வருகிறார்கள் அவர்களை அழிக்கும்படிக்கு. மொத்தத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு எதிராக புறப்பட பண்ணி அந்த செங்கடலின் நடுவே ஒரு திரி அணைந்து போவது போல அன்னைக்கு அந்த எகிப்தின் சேனையை ஆண்டவர் மூழ்கடித்து போட்டார். கடல் அவர்களை மூடி போட்டதுன்னு பார்க்கிறோம். ஒரு திரி அணைவது போல, உஃப்னு ஒரு திரியை நாம அணைக்கிறது போல அந்த மொத்த சேனையும் அதற்குள்ளாக அழிந்து போனது. இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்க மொத்த எஃபர்ட்டையும் போடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்துல எல்லா பக்கத்துலேயும் நெருக்கமானது மாதிரி, எல்லா வழியும் அடைக்கப்பட்டது மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக சத்துரு நினைக்கிறதை நடக்க விட மாட்டார். ஒரு திரியை அணைந்து போகிறது போல மொத்தத்தையும் ஒரே மூச்சால அணைத்து போட அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த பாலாக் நினைக்கிறது நடக்காதபடிக்கு ஆண்டவர் செய்கிறார். ஸோ பிழையாம் திரும்ப இவர்களை சபிக்கும்படி வரும்போது ஆண்டவர் பிழையாம் வாயிலே வார்த்தை அருளுகிறார். அப்பொழுது பிழையாம் என்ன செய்கிறான் என்றால் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், இவர்களை மேலும் மேலும் அவன் ஆசீர்வதிக்கிறான். இவன் தேவன் சபிக்காதவன், தேவன் வெறுக்காத ஜனம் இந்த ஜனம், தேவன் சபிக்காத ஜனம். தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும், தேவன் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும் என்று சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவர்கள் இன்னும் பெருகுவார்கள் என்று சொல்லுகிறான். யாக்கோபின் கால் பங்கை கூட எண்ண முடியாத அளவுக்கு அவன் இன்னும் பெருகுவான் என்று சொல்லி மேலும் அவன் ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறான். அப்படி இருக்கும்போது பாலாக் என்ன செய்கிறான் என்றால், எப்படியாவது நீர் வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு அந்த பிழையாமை இன்னொரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான். 13வது வசனத்தை பாருங்கள். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். ஸோ அங்கிருந்து எல்லாரையும் பார்க்காமல் கடைசி பாளையத்தை மட்டும் காட்டுகிறான். கடைசி என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறதுனா ஒரு வீக்னஸை குறிக்கிறது. அதாவது பொதுவாக கடைசி என்று சொல்லும் போது நாம பின்தங்கினவர்கள், அதாவது எந்த காரியத்தையும் எதிர்கொள்ள முடியாதவர்களாம் பின்னாலே நிற்பார்கள். ஸோ கடைசி நம்முடைய பலவீனங்களை அநேக நேரம் சத்ருவானவன் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகிறான். நம்முடைய வீக்னஸை நம்ம எதில் அடிக்கடி விழுறோமோ அந்த காரியத்தை கொண்டு போகிறவனா இருக்கிறான். இந்த இடத்துலையும் அதை தான் காட்டுகிறான். அவருடைய கடைசி பாளையத்தை காட்டி அப்படியாவது நீர் சபிக்க வேண்டும் என்று. அப்படி அவன் கொண்டு போன பிறகும் அவனுடைய வார்த்தையை பாருங்கள். 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அப்படி என்றால் அவர் நம்முடைய ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லாம், நம்மை பற்றி எல்லாவற்றையும் A to Z கர்த்தர் தெரிந்து வைத்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜனங்களை குறித்து அவர் முழுவதும் அறிந்துதான் எகிப்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். ஸோ யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்றால் அவர்கள் பரிசுத்தவான்களா, அவர்கள் நீதிமான்களா என்றால் இல்லை. இந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். மேலும் 8வது வசனத்திலே, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து தான் அவர்களோடு பேசி அவர்களுக்கு வாக்கு பண்ணி அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நம்மை பற்றி கூட கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்டராயிருக்காங்க, நம்மோடு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் பொய் சொல்ல அவர் மன்னித்தன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் மனிதர்களை போல அல்ல. மனிதர்கள் தான் அவர்களுக்கு ஃபேவரா நாம ஒன்று பண்ணும் போது அவர்களுடைய பேச்சும் செய்கையும் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை பிடிக்காதது மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும்னா அதில் குற்றப்பிடிக்கிறது மாதிரி அவர்கள் பண்ணுவதும் பேசுவதும் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் மனுஷனுடைய நீதி. அது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றது மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் நம் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், ஆனால் தேவன் அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறார் எல்லா சூழ்நிலையிலும். எப்படி மனுஷன் பொய் பேசுகிற
பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனிதனுடைய குணம் பொய் பேசுவதும் மனம் மாறுவதும் தான். அப்படிப்பட்ட மனிதனிடம்தான் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்க விரும்புகிறார். அவருடைய நீதியை நிறைவேற்ற விரும்புகிறார். பாருங்க, பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, மனமாற நான் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இப்படிப்பட்ட உண்மை இல்லாத மனமாறுகிற குணத்தை உடைய நம்மிடம் தான் ஆண்டவர் உண்மையா இருக்கவும், அவருடைய நீதியை நம்மிடத்தில் வெளிப்படுத்தவும், அதாவது நம்மோடு சொன்ன வார்த்தையை நம்மிடத்தில் நிறைவேற்றவும் அவர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாருங்க, இதே ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மீறுகிறவன் தான், அவன் கடின குணம் உள்ளவன் தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள அவருடைய நிழலில் வந்ததுக்கு பிறகு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அதே எண்ணாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். ஆண்டவர் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வது இதுதான், நீங்கள் அந்நிய ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமா இருக்க வேண்டும். அவர்களோடு நீங்க ஐக்கியம் வைக்காமல் தனியாக இருக்க வேண்டும். அவர்களோடு ஐக்கியம் வைத்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய முறைகள், அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். இப்ப நம்ம எதோடு அதிகமா ஐக்கியமா இருக்கிறோம், எந்த நபரோடு இல்லை எந்த காரியத்தோடு நம்ம அதிகமா நேரம் செலவிடுகிறோமோ அதனுடைய காரியங்கள் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவருடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட அதிகமாக இருக்க வேண்டும். அவருக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்க வேண்டும். தனித்து நம்ம வாசம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். ஆம்பரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையை நம்பி அவரை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நீதியை வெளிப்படுத்துகிறவராக, அவர் நம்மோடு சொன்ன காரியத்தை அவர் சொல்லியதை செய்கிறவராக, அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்களையும் பாருங்க, அந்த பாலாக் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுகிறான். திரும்பவும் இன்னும் ஒரு இடத்துல 2 முறையும் பிலேயாம் அவர்களை ஆசீர்வதித்த பிறகு 3ஆம் முறையும் பாருங்க, 28வது வசனத்திலே அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். எல்லா ஆங்கிளையும் அந்த ஜனங்களை காட்டி கொடுக்கிறான். எல்லாம் சுற்றி பார்க்கும் போது எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்துல கொண்டு போனாலும் பிலேயாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஸோ பாலாக் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கு கோபம் வருகிற அளவுக்கு பிலேயாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறான். 3 முறை அவன் பல முயற்சிகளை செய்தோம், 3 முறையும் அந்த பிலேயாம் அவர்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ரு நினைத்த காரியம் அங்கே நடக்கவில்லை. சத்ருவை கத்த தலை குனிந்து போக, அவனை முனையற்று போக பண்ணினார். பாருங்க, 24வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு போனான், பாலாகும் தன் வழியே போனான். அவர்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் அங்கே நடக்கவில்லை. அவர்கள் வந்த வழியாக அவர்கள் திரும்பி போகும்படி கர்த்தர் செய்தார். ஸோ நாம ஆசீர்வாதமாக இருப்பதை விரும்பாத அந்த மோவாபிய ஸ்பிரிட்டை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் தலை குனிந்து போக பண்ணுவார். நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களா தனித்து வாசமா இருக்கிற ஜனங்களாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீதியை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அது வரைக்கும் எவ்வளோதான் சத்ரு நம்மை நெருக்கினாலும், எவ்வளோ நம்மை மங்கி போக பண்ணினாலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் சத்ருவுக்கு முன்பாக. மாறாக அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய ரட்சிப்பு வெளிப்பட சமீபமா இருக்கிறது. ஆகவே சூழ்நிலை மாறினாலும், காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் மனம் மாறிட மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இனி தடுப்பவனும் இல்லை, எதிர்க்கிறவனும் இல்லை. அவனை வந்த வழியாக கர்த்தர் திரும்பி போக பண்ணுகிறார். ஸோ இந்த வார்த்தையை நம்ம நம்பி நம்ம விசுவாசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நீதி வெளிப்படுவது மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா,
இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய வசனத்தை தியானிக்க நீ தந்த மேலான தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உண்மை இல்லாத நாங்கள் தகப்பனே, மனம் மாறுகிற மனுஷர்களாகி நாங்கள் எங்களிடத்தில் நீங்கள் உண்மை உள்ளவராக நீதி உள்ளவராக இருக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசின அந்த நீதியான வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் இதை செய்ய போவதற்காக நன்றி. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்து நிமித்தம், அந்த அப்பா இரக்கமுள்ள நாமத்து நிமித்தம் நீர் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்த போவதற்காக ஏசப்பா, உங்களுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்புகிறோம்ப்பா, பொய் சொல்ல மனம் மாற நீர் மனிதன் அல்ல, நீர் சொன்னதை செய்கிற தேவன். அப்பா, நீங்கள் வசனித்ததை நிறைவேற்றுகிற தேவன். உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.